குழந்தை இந்த நேரத்துல பிறந்திருக்குது அப்படிங்கிற போது இந்த உணர்வின் தன்மை அழைக்க போகும்போது மிருகத்தின் நிலையை கொண்டது. இந்த நேரத்துல இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மிருகம் தான் பிறகு அந்த உணர்வின் தன்மை வரப்போகும் இந்த குணத்தின் தன்மையாரு. இந்த அசுர செயல்கள் செயல்படுவான் என்று இவன் கால்குலேஷன் போடுறான். போட்ட உடனே இவன் ஏத நாட்டம் ஜனியம் பிடிச்சவன் இந்த குடும்பத்துக்காகாது. மிருகங்கள் எப்படி தன் கட்டுப்படுத்தாத நிலையை போதும் அவன் உணர்ச்சி படி போவான். அவன் பிறந்தான இந்த குடும்பத்துக்கே தனி நடந்துருச்சு. அவன் குழந்தை ஒண்ணும் தப்பு செய்யல. குழந்தை பிறந்த ஜாதகத்தை சட்டத்தை எழுதுறான். நீ நம்பிக்கையோட போனோன்னு இதை எடுத்து உருவாக்கி வச்சிடும். அது சாப்பிட என்ன செய்யறோம்? ஒருத்தர் கொடுத்த இந்த உணர்வை எடுத்துட்டு நான் சொல்லப்படும் போது என்னமோ இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா நினைச்சிட்டு இந்த உணர்வின் தன்மை சென்ற பின் இந்த சோக உணர்வு போன பின் அவன் கொடுக்கவே மாட்டான். இவன் எண்ணமே அது மாதிரி. அப்ப அவன் சொன்னது நமக்குள் அந்த உணர்வு பதிவு செய்யும்போது நமக்குள் கடவுளாக இருக்கு. அவன் தான் நமக்குள் சிருஷ்டிக்கிறான் என்ற நிலையில் எண்ணத்தால் நமக்குள் உருவாக்கி அதே சமயத்தில் மகிழ்ச்சியின் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று அந்த குழந்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்க கருவில் இருந்து வளர்த்து பாருங்க. இந்த குடும்பத்தில் தரித்திரம் என்றாலும் நீக்கிடும் சக்தி வல்லமை பெற்றவனா வரலாம். இப்ப நீங்க உருவாக்கும் திறமை இருக்கப்போ நினைக்கிறது வீட்டுல கர்ப்பமா இருக்கும்போது பாருங்க எல்லாம் ஆயிரம் சண்டை போடுவாங்க. அந்த பிறந்த ஒருபாடு என்ன செய்யுது அவன் அந்த வழக்கிலேயே போயிடுவான். எல்லாரும் ஊர்ல இல்லாத ரொம்ப எல்லாம் எடுத்துருவான். தாய்க்கு ஊழ்வினையாகுது. கருவில வளரும் போது பூர்வ புண்ணியமாகுது. அப்ப நீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த குழந்தை உருவாகும் போது மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும். அந்த உணர்வு பெற வேண்டும். கடவுள் வரக்கூடிய அந்த நிலை வரும். உலக அறிவு பெற வேண்டும். உலகத்தை தீமைகள் அகற்றிடும் அந்த சக்தி பெற வேண்டும். நன்றி வேண்டும் உணர்வு பெற வேண்டும் என்று நீங்க குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லிப்பாரு. அந்த கர்ப்பிணியை அழிச்சிட்டு பல ஞானியோட உணர்வை எடுத்து சரி அந்த ஞானத்தின் தன்மை வரும். இது அரசன் செய்தான் ஆனால் மக்கள் செய்யவில்லை. கர்ப்பம் ஆயாச்சுன்னா உடனே என்ன செய்யலாம் தெரியுங்களா? அந்த கர்ப்பிணியை தாய்க்கு மீது முடியல விஷயத்தை வைப்பாங்க. முடியல விஷயத்தை வச்சு இந்த உணர்வு ஏன்னா எவனும் இந்த விஷயத்தை வச்சு அவன் கொண்டுடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா விஷயத்தின் தன்மை வரப்போ இந்த ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் அந்த வலுவு இருக்கும். விஷயத்தின் ஆற்றல் தான் வலிமை பெற்றது. அப்ப அந்த உணவுல கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடலை ஏற்றிட செய்யறாங்க. இந்த உடல்ல வரக்கூடிய விஷயம் தாய் உட்கும் போது ரத்தத்தோட கலக்குது. அந்த ரத்தத்தோட கலக்கப்படும் போது தாய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பிறக்கும். அப்பதான் ஒருத்த இடத்தம் பாராயணம் பண்ணுவாங்க. நம்மளுடைய நாட்டின் நன்மை எதிரியுடைய நிலைகள் அவன் இப்படி வீழ்த்துகின்றான். அவன் இந்த நிலையில் நீங்க ராஜதந்திரங்களை ஒடுக்க வேண்டும் என்று இவன் கதையை சொல்லிட்டு அந்த கர்ப்பிணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசன் செய்தாங்க எப்படி மக்கள் செய்தாங்கன்னா அது சொன்னவொடனே யார் கேட்பாங்க? இவருதானே. ஆனால் அந்த அளவுக்கு அவன் செய்து அந்த அளவு வரப்போகும்போதுதான் விஷயத்தின் வலிமை கிடைக்கிறது. மிருகத்துக்கு எப்படி வலு கிடைக்கிறோம் இதே போல எல்லாருடைய நிலைகளை வேதனைப்படுத்தும்படி உணர்வை நுகர்கின்றான். அந்த உணர்வை இவனுக்கு வலிமையாளர் இரக்கமற்று தாக்குகின்றான். அரசன் இவன் போதித்த வலிமை கொண்டு இவன் வெல்லும் தன்மைதான் நியாயம். ஆக அசுரன் என்று அவனை அடிமைப்படுத்தி அந்த உணர்வில் கொள்ளும் போது அதை ரசிக்கின்றான். ஆக மிருகத்தின் தன்மையை மிருகம் எப்படி சிந்தனையற்ற நிலை போதும் அரசன் இடத்துல தர்மத்தை நீங்க எதிர்பார்க்கும். அவன் வகுத்து கொண்டதை சட்டம் ஆண்டவன் தூதுவன் ஆகிறான். அவன் வகுத்து கொண்ட தெய்வமே இந்த நிலையில் கூடி நீங்க எந்த முயற்சி செய்தால் நீங்க எடுத்து பாருங்க சரித்திரத்தை. ஜெயின முனிவர்கள் வந்தார்கள். அவர்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள். அடுத்தாவது ஒவ்வொரு முனிவனாதான் இங்க வந்திருப்பாங்க. ஆக சாம்ராஜ்யத்தை தன் மக்களை இடத்துல ஒட்டி வைத்தான். இவன் தன்னுடைய நிலைகள் வரப்போகும்போது தன் மக்களை காட்டி இப்படி சொன்னான். இன்னைக்கு சிவத்தத்துவம் மறைஞ்சது பெரிய புராணம் யார் எழுதுனது? ஜெயினன் எழுதுனதுதான். அவன் படையெடுத்தோட போகும்போது அழிஞ்சு போச்சு. அவன் இந்த தத்துவத்தை எடுத்து ஜீவன் கொடுத்தான். சிவம் என்பது என்ன, விநாயகர் என்பது என்ன தத்துவத்தை கொடுத்தான். இவன் என்ன செய்தான்? இவன் தத்துவத்தை எழுதினாலும் சிவ தத்துவத்தை சில புராணங்களை கொடுக்கிறான். இந்த அரசனை பெருமைப்படுத்தினான். இதை அடிமைப்படுத்தினால் இந்த மக்களுடைய நிலையை நன்மை செய்தான். அதன் பின்னி வந்த இன்னைக்கு மாணிக்கவாசர்கள் அப்புறம் சிலர்கள் ஜெயின மதத்தை சேர்ந்த சிலர் சிலர் இந்து மதத்தை சேர்ந்தவர். இவர் என்ன எடுத்தோம்னா அரசன் கட்டிய நிலையில் புகழ்பாடு இவனை பழுப்புக்காக வைத்துக் கொண்டார். ஆக அந்த புகழ்பாடிய நிலை வரும்போது சலபுராணத்துக்கு பேர்ச்சாச்சு. அரசன் சலபுராணத்தை அரசு புகழ்பாடுனா அவன் பழப்பு வரும். மக்கள் உயர வேண்டும் என்று ஏதாவது சொல்லியிருக்காங்க. அதுதான் திருவள்ளுவர் என்ன செய்தாரு? இவனை புகழ் பாடவில்லை. அறுவடை உணர்வின் தன்மை
அந்த ஆதி ஆண்டவன் யாருங்கிறது உயிர் என்ற நிலையில் அங்கு ஆதாரமாய்த்தன் உயிரை வைத்துதான் அவன் பாடினது. அகன்று உணர்வின் தன்னை வரப்போது கடவுளாக உனக்கு இயக்குவது உணர்வை காக்க வேண்டும் என்றால் காக்கும் நிலைவர், உன்னை அழிக்க வேண்டும் என்றால் அழிக்கும் உணர்வரும் அந்த பண்டைய தமிழில் இதை எடுக்கின்றார். ஏழ்மையில் வாடும் வள்ளுவன் அதற்குள் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கும் போது அவன் நுகரும் உணர்வு தனக்குள் எது என்று அறிகின்றான். வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த தாயோ கணவன் படும் துயரத்தை கண்டு அருளியவருக்குள் பெற வேண்டும் என்ற உணர்வினை பாடுகின்றாலும் கணவனை தேர்த்த பாடுகின்றான். யாரு? வாசகி தான் கணவன் துண்டி நெய்த அன்னைக்கு சாப்பிடணும். இந்த உணர்வின் தன்மை நோயாய்ப்பட போகும்போது இந்த உணர்வின் தன்மை தனக்கு கிடைக்கவில்லை என்று இருக்கும்போதுதான் தாய் வேண்ட வேண்டுகின்றான். அவர் உயர்ந்த வேண்டும், அந்த உயர்ந்த ஞானம் பெற வேண்டும் என்று புலமையை பாடுகின்றான். ஆக அந்த உணர்வின் தன்மை உயர்வின் தன்மை பெற வேண்டும் என்று அவர்தான் புலமை பாடுகின்றான். அப்படி பாடி வரப்போகும்போது தன் கனவின் உயிரின் நிலை பெற வேண்டும் என்று கனவின் பெயரில்தான் இந்த வள்ளுவன் குரல் வையகம் அல்லாங்கிறது வள்ளுவன் எழுதுனல்ல. வள்ளுவன் உயர வேண்டும் என்று வாசகி பாடிய பாடகத்தான் சொல்றத. ஆனால் இது அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி சொல்வார். இதெல்லாம் ஒரு உணர்வின் தன்மை அங்கு எப்படி பாடினான் என்று அறுப்பும்போது அப்பதான் கொங்கணன், அக்காலத்தில் வாழ்ந்த கொங்கணன், அவன் மந்திர வழிகளை கற்றுக்கொண்டு வந்தவன். மத சார்பில் கடவுள் என்ற நிலைகளை இந்த மனிதன் நிலைகள் எந்த பக்தி கொண்டான அவனை கைவகைப்படுத்திக் கொண்டு வந்தவன். அது தனக்குள் தீமை என்ற நிலையை ஏவும் போது மற்றதை ஒழித்து விடுவான். அப்பதான் கொக்கு பறந்து போகும்போது மரத்தை மேல பட்டு விட்டது. எல்லாம் மர சோலைகளுக்குள் வர்றான். அந்த மலம் பட்டவுடன் என்ன செய்தான்? எனக்கு இப்படி அசுத்தம் பண்ணி விட்டது என்று அதை என்ன செய்தான்? தன் எண்ணத்தின் பார்வையால் சிறையை ஒழித்து வருகின்றன. அது ஒன்றும் செய்யல. இவன் கற்றுக்கொண்ட உணர்வு மனிதனானாலும் அது போகும் பாதையில் என்று சிந்திக்கவில்லை. இந்த அம்மா பிச்சாண்டேகி என்று இங்க வரலாம். இங்க வந்த உடனே இங்க என்ன செய்யுது? பல குரல் கேட்குது, இங்க பேசுறது. ஆகை தன்னை ஆண்டவனை வழிபடுவன் நீ கவனிக்கவில்லையே என்று இவன் அகம் கொள்கின்றான். அப்ப என்ன செய்யறான்? அவன் கண் கொண்டு முழித்து பார்க்கின்றேன். அது கொஞ்சம் நேரம் ஆகி வந்த உடனே அவன் ஒரு வீட்டுக்கு தான் போறது, அந்த சாப்பாடு அங்கே துணி உடுத்திக்கிறது இல்லை. அடுத்தாவது என்ன செய்யுது? ஒரு நல்ல துணி முண்டு உடுத்தி இருக்கு, ஒரு நல்ல துணியை எடுத்து இங்க கட்டிட்டு வருது. செய்யக்கூடிய குடும்பம் தான், இருந்தாலும் இல்லை. இருந்தாலும் சிறு துணியை கட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை மாற்றுவதற்காக ஒரு நல்ல சேலையை கட்டிட்டு பிச்சை போட்டாலும் உடம்ப வெளியில காட்டிட்டு இருப்பாங்க. நேரமாயி போச்சு. கண்ணில் வெடித்து பாக்குறான். கொக்கொண்டு நினைத்தாயா கொங்கனவான்னு. நாம கொக்க சுட்டு கொள்ளும் இங்க தெரிஞ்சது அப்படிங்கிற போது நீ எங்க கத்துக்கிறேன்னு கசாப் கடைக்காரன் கேள்வி. வாசகி நீ கசாப் கடைக்காரன் கேட்டா தெரியும். கசாப் கடைக்காரன் என்ன செய்யறான்? ஆடை வெட்டுறான், வியாபாரத்தை பண்றான். இந்த ஆடை கொல்ல போகும்போது ஆட்டோட உயிரை அங்க போயிடுது. அவன் மழையாக பிறகு இது கொண்டு சின்ன ஆளுக்கு அம்மாடா அவனை பூராத்தின்னு என்ன செய்யுது? ஆடா பிறக செய்யுது. நீ அதை கொண்டாய், உனக்குள் இந்த ஞானத்தை பெறும் சக்தி வருது. நீ கொண்ட உணர்வு கொண்டக்கு நீ அதை நிலைக்கு அடைய போகின்றாய். சொல்லாமல் சொல்லுதெல்லாம் வாசிகளுடைய கல்விக்குள்ள நிலை. அந்த சொல்லுக்குள் எவ்வளவு இருக்கு? நான் படிக்காதேன், அதெல்லாம் நான் ஏற்றம் படிக்கல, கத்திரிக்காம படிக்கல. இந்த உணர்வு இங்க படுகிறது. யார் வேணாலும் நான் சொல்லக்கூடிய நான் மட்டுமில்லை, நீங்க இதை பார்க்கலாம், உணரலாம், நுகரலாம், இந்த தீமையிலிருந்து விடுபடலாம். இந்த உணர்வின் தன்மை கொண்டடக்கும் போது நீ கால சுருங்கா இருந்தனா தன்னாலேயே வரும். ஒருவர் தீமை பழக்கிறார் இந்த உணர்வு நுகர்ந்தால் போறோம். அவருடைய சிரமங்களை அறியலாம். ஆனா சிரமங்கள் அறிந்த பின் நான் கல்வி உள்ளவங்க இப்படி எல்லாம் சிரமத்தை யோசித்து பார்க்கலாங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி தெரிஞ்சா மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், ஒரு சிரமத்திலிருந்து விடுபட வேண்டும். உணர்வை மாற்றி நீ நல்லா இருப்பேன்னு பார்க்க மாட்டேன்னு கஷ்டத்தை தெரிகிறார் சொல்றது. நம்ம தியானம் நண்பர்கள் சொல்ல வரும். ஆனா அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். உடனே எப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் நினைச்சுவாங்க தியானத்தில் இருக்கிறாங்க இல்லைங்க, அடுத்தவங்க குறைய ஜெயசா தெரிஞ்சுக்கிறாங்க. பாரு சாமி சொல்றாரு கேட்கிறாரு, தப்பு பண்ணிட்டே இருக்காரு. இதை வளர்த்துக்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா அந்த உணர்வுகள் அறிய வருது. ஆனா அறிவை நீக்க தெரியல. அறியும் சக்தி கொடுத்தாலும் அதை நீக்கும் சக்தி உடனடியா கொடுக்கிறோம். அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு பெற வேண்டும். அவர் அவருக்குள் அறியாது புகுந்த அந்த இருளுக்கு நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் அந்த திறன் பெற வேண்டும். மகிழ்ச்சியின் அவிட்டத்தில் அவர் வாழ வேண்டும். அந்த வாழும் உணர்வு ஒளியின் உணர்வாக வளர வேண்டும் என்று உணர்வை எடுத்தால் அந்த கேட்டறிந்த உணர்வு நமக்குள் மாறும். இந்த சொல்லின் தன்னை நீங்க மகிழ்ச்சி நான் கேட்டாங்க, இனி நல்லா இருப்பீங்க, நீங்க பொருளான சக்தி பெறுவீங்க.
பழக்கத்தில் இருக்கிற சிக்கலை நீக்குவீங்க. இப்படி இருந்தா அதை நமக்குள் வராது தடுக்கும். இப்ப அதிக ஆற்றல் வரப்போகும்போது குறையில போறவங்க போயிடுறாங்க. எது தெரியுது, இவன் குறை இப்படி செய்யறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, குறைய பேசி கொண்டு அவருடைய உணர்வு வரும்போது அதை தான் வளரும். அதை நீக்கும் வல்லமை கொடுத்து இதை பயன்படுத்தல என்ற குறை உணர்வை நமக்குள் வளரும். அதை நாம் மாற்றுவது. இதெல்லாம் ஞானிகள் கொடுத்த நிலையில நாம் இதெல்லாம் எடுத்த உடனே நாம அம்மா அப்பாவை நாம முதல்ல வணங்கி பழகணும். அவர்கள் தான் நம்மளுக்கு கடவுள். நாம தேடா இருந்திருப்போம், பாம்பா இருந்திருப்போம், கொசுவா இருப்போம், எய்யா இருப்போம். அவங்கள பாதுகாத்துக்காக கொண்டிருப்பாங்க. அந்த உயிர் அவங்க உடலுக்கு போயிடும். போனதுப்பா என்ன செய்யுது, அடிச்ச வேகத்தில் அவங்களுக்குள்ள போகுது. நாம் என்ன செய்யறோம், கொண்ட உடனே அதை துடிச்சு பாருங்க அழகு. அதை இவங்க நுகர்ந்திருப்பாங்க. இவங்க உடல்ல நோயாம, ஆனா இவங்க உணர்வை எடுத்து அது மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுது. ஆனால் அந்த நிலையத்தான் நாம மனிதனாக பிறக்கும். முதல்ல அதை கொன்றோம், மனிதனான பிற்பாடு என்ன செய்யறோம், அதை பாதுகாக்கிறோம். என் பிள்ளையே என்னவே அப்படின்னு. மான் என்ன செய்து மான் இறை தேடி செல்லுது, புலி இறை தேடி செல்லுது. புலி புல்லை தின்னுவதில்லை, மற்ற உயிரினங்கள் கொண்டுதான் புசித்து பழக்கம். அதுகிட்ட இறக்கத்தை பார்க்க முடியுமோ? அதை கண்டவுடன் பாதி தாக்குது. தாக்கும் போது தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை எடுத்து இருந்தாலும் வேதனை உணர்வுகள் அது அதிகரிக்கும். இதுதான் வேதனையில் கூறுவது, இதுவும் சாம அதுவும் சாம. இதனுடைய இயக்கத்தின் தன்மை கொண்டு புலியின் உணர்வுகள் இதை நுகர்ந்த பின் அடவன. அதன் உணர்வின் தன்மை பெற்ற பின் எதன் வலிமை பெற்றதோ மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக பறக்கிறது. நான் கண்ணன் கீதையிலே பார்த்த சாரதி, புலியை பார்த்த பின் மான் அதிலிருந்து தப்பிட்டும் எண்ணம் கொண்டு ஓடுது. பார்த்த சாரை அது ஒரு வலிமை காணுகின்றது. தப்பிட்டு ஓடுகின்றது மான். இருந்தாலும் புலி தன் எடைக்கு கண்ட பின் பார்த்த சாரதி தனக்கு எடை உணர்ந்தது கண்கள் தான் காட்டுகின்றது. இருந்தாலும் மானின் உணர்வுகள் இந்த புலியின் உணர்வு வரப்படும் போது இந்த கண் அதுக்கு ஒளிவிடமான இடங்களை காட்டுகின்றது. அதனுடைய வலிமை கண்டு நீ அஞ்சி ஓடினாலும் நீ பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுகிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றாலும் புலி தன்னை அழித்துக் கொள்ளும். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய வலிமையை இருந்து தப்பிக்க இந்த கண் இதுக்கு உபதேசித்தே வரும். இந்த உபதேசித்து வரும் உணர்வை அந்த புலியின் உணர்வை இதற்கு ஊட்டப்படும் போது அந்த புலி அந்த இதை காட்சி உணவாக உட்கொண்டு அதனின் வலுகொண்டு அதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றான். புலியின் உணர்வு இதற்குள் வரப்படும் போது இந்த உடலை விட்டு பிரியும் இந்த ஆன்மாவுக்கு அப்பதான் உபதேசிக்கணும். வியூகத்தை தவிர்த்து அதுமுன் சென்று நீ அதுவார். அப்ப அந்த உயிரின் தன்னை அதுக்குள் சென்ற பின் அந்த வியூகத்தை புலி என்ற வியூகத்தை தவிர்த்து அதுக்குள் சென்ற பின் அதுவானால் என்ன செய்யுது, புலி குட்டியான பின் அது பாதுகாப்பு. அப்ப பாதுகாப்பான இடத்தை கொடுப்பது எது? நான் கண்ணன் குயிலே விடுகிறான். இந்த கண்ணுக்கு என்பது கருவழிக்கு ருக்மணி பதிவாக்கிறது. பதிவானால்தான் கண்ணோட சேர்ந்த காந்தப்புள்ள அந்த உணர்வை நுகர்ந்து அறிய செய்யும். அந்த உணர்வை நுகரப்படும் போது உடலுக்குள் இருக்கும் உணர்வு கண்ணு உயிரே குரு. அதை நுகர்ந்த உணர்வு அந்த ஒளியை எடுக்கும் கண்ணன் தங்கநாதம் உயிரிழக்கும் குருட்சேத்திரப்போ இந்த உணர்வு ஒளியலைகள் எடுக்கும்போது இந்த உடலை உருவாக்கி அனைத்தும் இந்த உணர்வு குப்ப இந்த கண்கள் ஒளிவிடத்தை காட்டுகின்றது, மறைவிடத்தை காட்டுகின்றது, பாதுகாக்கும் உணர்வை கொடுக்கின்றது. இது மகாபாரதத்தில் இதை தெளிவாக கொடுக்க கண்ணனுடைய சேவை என்ன என்ற நிலையும் ராமனுடைய எண்ணங்கள் என்ன, எதனின் உணர்வின் தன்மை சீதா என்ற நிலையில் அதனுடைய சுவையை வெளிப்படுகின்றது. புலியின் உணர்வை நுகர்ந்த பின் சீதா ராமா அந்த எண்ணங்கள் அதனுடைய உணர்வின் வலுவை காட்சி உணர்ச்சியின் வேகத்தை கூட்டி இங்கு செல்லுகின்றது. தான் ராமன் வாடியை எப்படி கொள்றான், மறைந்திருந்து தாக்குகின்றான். இப்ப புலியின் இப்ப நாம மனிதனான பின் ஒருவன் வேகமான நிலைகளை தாக்கி விடுவான் என்ற உணர்வை நாம் எடுக்கின்றோம். அவனை உற்று நாம் பார்த்தால் என்ன செய்கின்றது, அவன் கோபத்தின் உணர்வுகள் செல்லப்படும் போது நாம் நுகர்ந்தறிந்தால் அந்த உணர்வின் தன்மை நம்மை வீழ்த்துவது. ஆகவே அவன் எண்ணத்தை நீங்கள் கோபமாக சொல்வதை அதை விடுத்து விட்டு மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும் என்று மறைந்து அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும் என்ற உணர்வை திருப்பினால் அவன் உணர்வு அடைகின்றது. நாம் பாதிக்கும் இந்த நிலை போர்முறை செய்யும்போது வலிமையின் செயலாக்கங்களுக்கு வலிமை எப்படி செய்ய வேண்டும் என்றும் கண்கள் கூர்ந்து பதிவாக்கி வைத்தால் அவன் உணர்வை நுகர்ந்து அறியத்தை உற்று நோக்கி உணர்வை வலுவாக்கி வைத்தால் வலுவை இங்கே மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும் என்று இங்கே தடைக்க வேண்டும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு வரும்போதுதான்
அவனுக்கு அதே சமயத்துல அவருக்கு குருவாக இருந்தவர்கள் பலர் உண்டு. அவர் என்ன செய்யறாங்க, பேர் என்னமோ பேர் இதெல்லாம் வரமாட்டேங்க, பேர் தெரியல. அதான் அவன் அம்புகம் மேல படுத்திருப்பார். தான் செய்த பாவம்னா தன் உடல்ல எப்படி இருக்கிறது என்று உணர்ச்சி நான் அனுபவிக்கத்தான் தீர வேண்டும் என்று அதை காட்டும். இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துக்காரு. நாம் எந்த கொலைகளை செய்தாலும் எந்த நிலைகளை செய்தாலும் நீசித்தாலும் இந்த உணர்வு நமக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. அது மாற்றும் வல்லமை என்ன குருநாதனை காட்டுறாருன்னு இதெல்லாம் சரித்திரத்தை காட்டித்தான். கண்ணுடைய வேலை என்ன, எண்ணத்தின் வேலை என்ன? வேதனைப்படும் உணரை நாம் நுழைந்து விட்டால் வாலியாகி விடுகின்றது. அவன் நல்ல குணத்தின் தன்னை எண்ணும் போது ஆஞ்சநேயன் ஆகிவிடும். ஆக நான் நல்ல குணத்தை எடுக்கும்போது சீதாவுக்கும் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் மத்தியிலே இந்த உணர்வின் தன்மை ஆணுவானப்பன் ராமனிட்ட கட்டாய் அதன்படி ஆஞ்சநேயன் வாழ்வான். நான் நுகர்ந்து கொண்ட உணர்வு சீதா லட்சுமி ஆகுது. அந்த சீதாவை பாதுகாப்பது யாரு? இந்த உணர்ச்சிகளுக்கு உணர்வு இருப்பார். அப்ப உடல்ல என்ன செய்ய ஊடுருவி ராமன் சொல்லுகின்றான் என்ற தீமையை அகற்றும் உணர்வு வருகின்றது. ஆக ராமன் சொன்ன கட்டளை அங்க இருக்கு. அப்ப நம்முடைய எண்ணங்கள் எதுவோ அந்த நுகரும் உணர்வு அந்த உணர்ச்சிகளை சொல்லி சிறைப்பிடித்த ஆஞ்சநேயன் ராவணன் என்ன செய்கிறான்? சீதாவை சிறைப்பிடித்துக் கொண்டான். நல்ல குணத்தின் தன்மை பெற வேண்டும் என்று அசுர குணங்கள் கொண்டு தன் ஆசை இச்சைப்படுகின்றான். சகோதரியோ என்ன செய்கிறார்? சகோதரி அவன் ராமன் மேல் இச்சைப்படுகின்றான். அப்போ இவன் என்ன செய்து இவளை அவமதித்து விடுகின்றான். என்னை அவமதித்து விட்டான் என்று அவன் மனதி அழகா இருக்கிறான் என்று இனி அசுத்தமான வார்த்தையை சொன்னான் என்று சொன்ன ஆகா என் சகோதரி இப்படி சொன்னான் என்று இவன் அகங்கொள்ளுகின்றான். அகங்கொண்டு என்ன செய்யறான்? அவள் அழகை வர்ணிக்கும் போது அந்த உணர்வின் கூட சிறைப்படுத்தி விடான். அந்த உமனுக்குள் வந்த பின் அதை அடைய வேண்டும் என்ற உணர்வு இங்கே தோன்றுகிறது. பொறாமையில் வரக்கூடிய நிலை இங்கே வரப்படும் போதுதான் இவன் அவங்கொண்டு செயல்படும் போது சகோதரி வார்த்தை கேட்டான். ஆனால் அதன் நிலையில் கொண்டு வரப்பும் போது அவனுக்கு அறிவே வந்தது. அவனுடைய கூட பிறந்த சகோதரனும் கும்பகர்ணன் தூங்கிக் கொண்டே இருக்கின்ற நல்லவன் அவன். இந்திரஜித்து அவனுக்குள் ஒவ்வொன்றும் உணர்வாகும் போது எதை எண்ணானோ அந்த உணர்வின் சக்தி அங்கே வளர்கின்றது. இவனை காக்கும் உடலுக்குள். அப்ப இந்திரஜித் என்ன செய்தான்? தன் தந்தையினுடைய நிலைகளை மகன் அவன் அதை என்ன செய்த நிலைக்கிறான். ஒத்துழைக்க மாட்டான், உருவாக மாட்டீங்க. அவன் ஆசை நிச்சயில் வரப்போகும்போது தீமையில் அகற்றும் வல்லமை உருவாவதில்லை. அதே சமயத்தில் ராவணன் இந்த தசரத சக்கரவர்த்தி என்ன செய்யலாம்? அவன் தினம் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிடுறான் இல்லைங்களா? அவன் தினம் அவன் கங்கணமே கட்டல. அப்படி என்ன நாம என்ன செய்யறோம்? நமது உயிர் தான் 10வது நிலை அடையக்கூடிய பருவம் பெற்றது. ஒருத்தர் வேதனைப்படுகிறார், அதை விட்டு நோக்கின பின் வேதனைப்படும் சக்தியாக என்னுடன் இணைந்து செயல்படுகின்றது. அப்ப மனைவி ஆகின்றது. ஆக மனைவியாகப்படும் போது அதுல உருவரும் கரு அந்த வேதனையை உருவாக்கும் தன்மை வருகின்றது. ஆக அந்த வேதனைப்படும் போது என்ன செய்ய தன் மகனையே தான் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அந்த தாய்க்கு. இந்த காவியங்கள் ராமையான காவியம் இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறார். அது யாராவது நம்ம மதிக்கிறோமா? ராமனத்தே அயோக்கியன் என்று சீதாவை தேவையா என்று சொல்வதும் இதுக்கு கத்திருக்கிறோம் படிக்கிறோம். 1000 கற்பனைகளை பண்ணி ராமயானத்தையே கொலை பண்ணி இருக்கிறோம். மனித சிந்திக்கும் தன்மையை இழக்கப்படுது. ஆகவே இதைத்தான் நாளொரு மேலே அவரப்படும் போது ராமன் மேல் நல்லவன் என்று தசரதன் தன் மகனில் பிரியப்படுகின்றார். இருந்தாலும் இந்த சாம்ராஜ்யத்தால நல்ல உணர்வு கொண்டு அவனுக்கு பதிவு செய்தால் அவன் எதிர்காலம் நல்லா இருப்பான். தன் நல்ல குணங்கள் கொண்ட மனைவியை தன் மகனுக்கு பட்டம் சூட்டி திருமணம் ஆக்கப்படும் போது தன்னுடைய மனைவி தன்னுடைய பையனுக்கு இறந்த பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆக நல்லவனுக்கு இல்லை என்று தன்னுடன் உணர்வான இந்த உடலுக்குள் இந்த உணர்ச்சியில் ஒன்றும் இந்த உணர்வுக்குள் அழிமையாகும் போது இந்த உடலை விட்டு பிரிகின்றான். யாரு? இந்த உயிர் வெளியில போகுது. அப்ப ராமனுக்கு பட்டம் சூட்டிய பின் என்ன செய்யறான்? பரதனும் அவன் நல்லவன் என்று சகோதரன் என்று உணர்கின்றான். அவன் பாதத்தை சுவடை வைத்தேதான் நாங்கள் ஆட்சி புரிவனே தவிர மக்களுக்கு நல்ல குணங்களை வச்சு ஆட்சி புரிய வேண்டும். அவன் இங்கிருந்து காட்டுக்குள் செல்லப்படும் போது முதல்ல யாரை சந்திக்கிறான்? குகனை. குகன் என்று ஒரு படகோட்டி.
அந்த புகனை சந்தித்த பின் அவன் வரவேற்கின்றான். இவன் நல்ல உணர்வுணர்வு. புகன் என்பது நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ரத்தம். அதுக்குள் அன்னிச்சு நம்முடைய எண்ணங்கள் படகாக செல்லுகின்றது. உயர்ந்த ஞானங்களை நாம் எடுக்கும் போது உடல் முழுதும் அது பரவுகின்றது. பல தீமைகள் உருவாகும் உணர்வுக்கு இடம் கொடுக்காது. அருண் ஞானத்தை அன்பு கட்டளை அதை இடுகின்றது. இது அணுவணி என்று அருண் முதல்ல குகன் இந்த ரத்தத்தின் நரைகள் கொண்டு அந்த அருண் ஞானத்தை பரப்பப்படும் போது இது ஊடுருவி அனைத்துக்குமே போகின்றது. பகமை உணர்வை அடக்குகின்றது. ஆக நட்பின் தன்மை இணைகின்றது. தான் கல்யாண ராமா அருவுடியின் உணர்வு தனக்குள் பெருக வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வின் தன்மை ஒதுக்கி அணுக்கள் அனைத்துக்குமே இந்த நிலைகள் குறைகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை ஒன்றுக்கொன்று போர் செய்யாத நிலை வரும்போது உணர்வின் தன்மை ஒளியாகின்றது. ஆகவே இப்படி ஆனதான் கல்யாண ராமன் ஆகும் போதுதான் பகமையை நீக்கி தன் உணர்வின் தன்மை தான் கொள்ளுகின்றான். அந்த உணர்வின் தன்மை கொள்ளும்போதுதான் இன்னைக்கு ஒளியின் எதிராக துருவ நட்சத்திரமாக இருக்கும். அனைத்தும் அரவணைத்து தன்னுடன் இயங்க செய்யும் தன்மைகள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி துருவ நட்சத்திர நிலையை காட்டி சிறுகவும் காட்டுகின்றான். ஜனக சக்கரவர்த்தி என்பது சூரியனை தெளிவாக காட்டுகின்றான். ஆக உழுது பயிரிடும் போது சீதாவை கண்டெடுத்தான். மண்ணிலிருந்து மண்ணின் தன்மை கொண்டுதான் மண்ணினுக்கு உகந்த சுவை கொண்ட உணர்வை பயிரிடுகின்றோம். இதிலிருந்து வரக்கூடிய மனத்தை தான் சூரியன் சார்ந்த சக்தி எடுத்து வைத்துக் கொள்கின்றது. இதுதான் சீதா. அதை நாம் நுகர்ந்தா தன்னுடன் அரவணைத்து அந்த உணர்வின் தன்மை தனக்கு தெரிந்த நிலை கொடுக்கும் என்பதற்கு இங்கே காட்டுகின்றோம். இருந்தாலும் இந்த சீதாவை தத்தெடுத்து வைத்துக் கொள்கிறது. அப்போ திருமணம் இந்த சீதாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பறைசாட்டுகின்றான். அவரவர்கள் வல்லமையை காட்டுங்கள். அப்ப அந்த வல்லமை காட்டுங்கள் என்பது எல்லாரும் வந்து குறி வைத்து தாக்குகின்றார்கள். குறி தவறாது அவர்கள் வீழ்த்துகின்றார்கள். ஆனால் ராமனோ அந்த தீமைகள் செய்யும் இந்த காண்டிகத்தையும் ஒதுக்கி விடுகிறது. ஆகவே ராமன் அந்த தீமை செய்யும் எண்ணங்களை இருக்கும்போது அப்ப தனக்குள்ள அரவணைக்கும் சக்தி வருகின்றது. அதான் சீதாவை தன்னுடன் அரவணைத்துக் கொள்கின்றார். இந்த குணத்தை எல்லோரும் அன்புடன் இருக்க வேண்டும் என்ற உணர்வை தனக்குள் அரவணைக்கின்றன கல்யாண ராமா. இதுதான் கோயில்ல காட்டாங்க. நீ கல்யாண ராமன் ஆக வேண்டும் என்றால் எப்படி என்பதற்காக தான் விநாயகரை வணங்கப்படும் போது அந்த துரு மகிழ்ச்சிகள் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும். ஏனென்றால் பல கோடி சரீரங்கள் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடல் என்ற நிலையை தெளிவாக்கி நாம் இதை எப்படி காக்க வேண்டும் என்ற நிலையை அந்த மகிழ்ச்சி இந்த வினையை சேர்த்து ஒளியின் சரீரமானவன் துருவன் முதல் மனிதன். அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும். பரிசப்படும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அவர் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும். அந்த அறுவழி எல்லோருக்கும் பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்க்கும் போது இந்த உணர்வு இந்த உடலை கணங்களுக்கு அதிபதியாக்குகின்றது. அதுவே கணங்களுக்கு அதிபதியாக்கும் நிலையாக உருவாக்குகின்றது. இதை எண்ணத்தின் நட்டாப்படி என்ன செய்வோம்? இங்க முதல்ல சுத்தப்பட்டுகிறோம். கோயிலுக்குள்ள வந்தவொன்னு என்ன செய்வோம்? நாம் மனிதனா உருவாக்கிய பங்கு கொண்டது பலதை 1008 குணங்கள். 1008 குணங்கள் நம்முடன் பங்கு கொண்ட குணங்களை தெய்வமாக காட்டுகின்றன. யாரு? ஞானி. அந்த சிலையாக உருவாக்கி இது துவைகம். அங்கே வைர கிரீடத்தை வைக்கின்றார், தங்க ஆபரணத்தை போடுகின்றார், மலர் மாலையை அணிகின்றார், அதற்குள் ஔஷதங்கள் சுவையாக உருவாக்கப்பட்ட உணவாக படைக்கின்றார், இயற்கை விளைந்த கனியும் அங்கே வைக்கின்றார். இது வைத்து நமக்குள் இந்த இயற்கையை விளைந்ததும் செயற்கையை விளைந்ததும் என்ற உணர்வை காட்டுவதற்காக நமக்குள் அந்த நல்ல குணங்கள் எப்படி வளர்ந்தது, ஒன்றுடன் ஒன்று இணைந்து உணர்வின் தன்மை பெற்ற நிலையை நாம் எப்படி நாம் ஒன்றுடன் இணைத்து எதை செய்ய வேண்டும் என்பதற்காக சிலை உருவாக்கி இதை பதார்த்தங்களை வைத்தார், திரையிட்டு மறைத்தார். ஆக தீப ஜோதியை காட்டி தன்னை அறியும்படி செய்தார். தனக்குள் மறைந்திருக்கும் இந்த உணர்வை திறந்து பார்க்கப்படும் போது உணர்வுகள் எப்படி என்ற நிலையை அறியும்படி செய்தான். இதுதான் ஆலயம். அப்போ அந்த திரையை திறந்த பின் என்ன செய்து அங்க இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தெரியுது. எதால் வெளிப்பிட்டார். இந்த 6வது அறிவை கார்த்திகேயா, இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு உணர்வை நுகர்ந்தறியும் தன்மை பெற்றவர், எதனதன் குணங்களை அறிந்தவர், உணர்வின் செயலாக்க எண்ணத்தை தனக்குள் எடுத்து உருவாக்கும் தன்மை பெற வேண்டும். 6வது அறிவின் தன்மை கொண்டு நீ படைக்க தெரிந்து கொண்டவர்.
உயர்ந்த இனிமையின் உணர்வை நுகரப்படும் போது இனிமையின் உணர்வை வளர்க்கின்றது. ஆக தீமை நிலையை அகற்றும் சக்தி வருகின்றது என்பதற்கான இந்த சிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீபத்தை காட்டப்படும் ஒரு பொருளறிந்து செயல்படும் சக்தியினால் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை நாம் வேண்ட வேண்டும். அடுத்து யாரிடம் கேட்க வேண்டும்? இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. நாம் பார்ப்போர் குடும்பம் எல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அருள்மொழி சுடராக அந்த குடும்பங்களில் வளர வேண்டும்.